சென்னை ஸ்பீட் நியூஸ். வணக்கம், குட் ஈவினிங். நாங்கள் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் அண்ட் எல்லாம் லேடிஸாக இருக்கிறோம். இணைந்து சேர்ந்து நாங்கள் எல்லாமே சென்னை சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் இங்கே இந்த அழகான பில்டிங் ஏசிஎல் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் நடத்தலாம்னு இருக்கிறோம். ஃப்ரம் 19th of August to 24th of August. 19th of August நாங்கள் இனாகரேஷன் வச்சுருக்கோம். ஏன் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதி அவர் நம்ம முன்னாள் சிஎம், அவரோட விஷன் இந்த லைப்ரரியை எப்படி யோசிச்சாருன்னு கூட தெரியல. அவ்வளோ அழகாக நினச்சிருக்காரு, அவ்வளோ அழகாக கட்டி முடிச்சிருக்காரு, அவ்வளோ அழகாக இந்த புத்தகங்கள் இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அண்ட் இந்த பியூட்டிஃபுல் இடத்துல நாங்கள் இந்த கதை ஸ்டோரி டெல்லிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ஏன் நினச்சோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சீஃப் மினிஸ்டரோட நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலயமா எங்களுக்கு நிறைய கதை சொல்கிறவங்க எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப திறமைசாலிகள், ப்ரொஃபஷ்னல் ஸ்டோரி டெல்லர்ஸ். 2 பேர் இருக்கிறாங்க சென்னையில் மட்டும் ஒரு 82 பேர் இருக்கிறாங்க. அண்ட் இந்த 82 பேரும் சேர்ந்து நாங்கள் என்ன நினச்சோம், இதில் ஒரு 32 வருஷமாக மேலேயே இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாரையும் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு நம்ம சென்னை மக்களுக்கு கதை சொல்லி கதை மூலியமாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு நாங்கள் இங்கே வரும்போது தான் நாங்கள் நம்ம டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ்க்கு போய் அதுக்கு முன்னால் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க பெர்மிஷனோட அவர் இம்மீடியட்லி he said yes. இந்த ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலில் கண்ணு தெரியாதவங்க அண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டோரி டெல்லிங் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்களும் கதை சொல்லுவாங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் இந்த நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேருந்து இருக்காங்க இல்லையா, நம்ம லைப்ரரியிலேயே ரொம்ப ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேருந்து இருக்காங்க. அவங்க கதையெல்லாம் சொல்ல போகிறாங்க. நம்ம அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு அவங்க கதை மூலயமா அவங்க கற்றுப்பாங்க. ப்ளஸ் வி ஆல்சோ ஹேவ் நமக்கு வி ஹேவ் ஒர்க் ஷாப்ஸ். நம்ம டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி சொல்லி தரணும். இப்போ மேத்ஸ்க்கு எல்லாருக்கும் பயம், ஆனால் அந்த மேத்ஸையே ஒரு கதை மூலியமாக சொன்னால் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த வெறுப்பெல்லாம் இருக்காது. சயின்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், மேனேஜ்மெண்ட், ஐடி, என்ஜினியரிங், எந்த சப்ஜெக்ட், இஸ்ரோ, ஸ்பேஸ் டெக்னாலஜி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம ஸ்டோரி டெல்லர்ஸ் ரெடியாக இருக்காங்க. அதை ஸ்டோரி வடிவமாக எடுத்து போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுப்போம், எல்லாமும் பண்ணுவோம். கடைசியில் என்னென்னா, இந்த ஸ்டோரி சொல்லி பசங்களுக்கும் நல்ல தேர்ச்சி பெற்றுருவாங்க. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஏஸ்னோவேஷன் அந்த கம்பெனி வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் சாம்பியன்ஷிப் நடத்துகிறோம். உலக லெவலில் 191 கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுலேயும் நம்ம குழந்தைங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பசங்க அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் நமக்கு சந்தோஷம் இல்லையா, அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தே ஹேவ் மெனி அதர் ப்ரோக்ராம்ஸ். ஈச் ஸ்டோரி டெல்லர் விதவிதமாக இது பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், உலகத்துக்கு தெரியல. அது தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய ஏற்கனவே இனோவேஷன்ஸ் நான் முதல்வன் ஸ்கீம்ஸில் ஸ்டோரி டெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இப்போயும் நம்ம அண்ணா நூற்றாண்டு சாட்டர்டே ஸ்டோரிஸ், எவ்ரி சாட்டர்டே டெல்லிங் ஸ்டோரிஸ். ஸோ அந்த நிறைய தமிழ் கதைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம எப்போவுமே வீக்கெண்ட்லேயும் ஸ்டோரி டெல்லிங் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு ஃபெஸ்டிவலாக ஆக்சுவலாக சென்னை குளோபல் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலாக இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் 1924 1 வீக் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பர்மிஷன்ஸ் கேட்டு இயக்குநர்கிட்ட கேட்டுட்டு தென் has given approval. We are organizing this work for so மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மார்னிங் 10 o'clock to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ ஜென்ரலி பப்ளிக்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் இப்போயுமே லைப்ரரிக்கு 2000 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் விசிட்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் அப்பப்போ மார்னிங் ஃபுல் ஸ்கூல் விசிட் வராங்க. நிறைய வந்துட்டு தான் போகிறாங்க.
எப்போவுமே லைப்ரரி சேஃப்டியான விஷயம் தான். லைப்ரரியில் எல்லா ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே எப்போவுமே இருக்குது. இந்த சேம் தான், அது ஒன்றும் புதுசாக நம்ம எழுதிருக்கு. எப்போவுமே குழந்தைங்க வராங்க, எப்போவுமே மக்கள் வர்றாங்க. 2000 மாணவர்கள் வீக்கெண்டு தான் 2500 பேர் வராங்க. நம்ம லிட்ரரி ஃபெஸ்டிவல் வந்து நிறைய ஈவெண்ட் வந்து நடத்திட்டு தான் இருக்கும். இப்போ லைப்ரரி வந்து படிக்க தான் வராங்க. இப்போ இது புதுசாக கேட்க வராங்க மாணவர்கள். இல்லை, லைப்ரரியிலேயே நம்ம சண்டே அன்னைக்கு எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் நடக்கிறோம். ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர். லிட்ரேச்சரில் ஒரு கதையை சொல்லுன்றது ஒரு பகுதி தான். கதை சொல்றது நடத்திட்டு தான் நம்ம வரோம். கதைக்குள்ள கல்வி இருக்கு, அதை கண்டு பிடிக்க மனம் இருக்கா. முப்பாட்டை சொன்ன கதை, 3 தலைமுறை கேட்ட கதை, முன்னாரே திக்கி வந்த கதை. முச்சூடும் சொல்லுவேன் கேட்டுக்கோங்க, நான் முச்சூடும் சொல்லுவேன் கேட்டுக்கோங்க. கதையை நான் முழுசா சொல்ல போறது இல்லை. இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, கதையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. ஒரே ஒரு கதை, இந்த கதையை கூட ஃபுல்லா நான் சொல்ல போறது இல்லை. இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு ஈக்கு தன்னோட பேரு மறந்து போயிடும். பேர் தெரியாம எப்படி இருக்கிறது அப்படின்னுட்டு ஈ ஒத்தொத்தக்கிட்டியா போய் கேட்கும். முதல்ல கண்ணுக்குட்டிகிட்ட கேட்கும். கண்ணுக்குட்டி எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் சொல்லும். பசுமாட்டுக்கிட்ட போகும், இடையன்கிட்ட போகும். இப்படியே ஒத்தொத்தரா கேட்டு கேட்டு ஒரு 16 பேரை கேட்டதுக்கு அப்புறமா குதிரை கிட்ட போய் கேட்கும். குதிரை உடனே அட பேரை கூடவா மறந்துடுவேன் அப்படி சிரிச்ச உடனே இந்த ஈ அட ஆமா ஈதான் என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும். இப்ப இந்த கதையை இப்ப நான் 1/2 நிமிஷத்தை சொல்லிட்டேன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, ஒத்தொத்தரட்டியா போய் கேட்கிறப்ப கொழு கொழு கன்றே கன்றின் தாயே மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே கோல் வந்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குள்ளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையே வலையன் கை சட்டியே சட்டி செய்யும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே புல்லி தின்னும் குதிரையே என் பேர் என்ன. இதை ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அது போய் கேட்கிறப்போ இதை ரிப்பீட் பண்ணணும். பசங்களும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த கதையில என்ன அழகு அப்படின்னா, ஒண்ணு அந்த பேச்சு வர அந்த மழலை மாறுற அந்த வயசு இருக்கு பாருங்க. அப்ப அந்த குழந்தையால இந்த கொழு கொழு கன்றையில இருந்து புல்லை தின்னும் குதிரைய வரைக்கும் சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட உச்சரிப்பு என்னைக்குமே மாறவே மாறாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மெமரி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஞாபக திறனுக்கு என்னமோ கிளாஸ் போறோம் இல்லையா, அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அப்படிங்கிற ஞாபகம் அந்த குழந்தைக்கு ஞாபக திறமை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒண்ணு. மூணாவது, விடாமுயற்சி. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன், அது எத்தனை பேரை போய் கேட்கணும்னாலும் நான் போவேன் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி. நாலாவது, எனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, நான் எப்படி உங்ககிட்ட போய் கேட்டா ஐயா இது கூடவா தெரியலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, தயங்கவே வேண்டாம். தெரியாத விஷயத்த யார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 4 விஷயம். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுங்கிறது அழகான விஷயம். நாங்கள் உணர்ந்த அந்த அழகை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அது மட்டுமே எங்களது குறிக்கோள். அதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும். என் பேர் அம்புஜவன். வணக்கம் எல்லாருக்கும். நான் தமிழை பேச மாட்டேன், நீங்களும் ஓடி போயிருந்தீங்க. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். குட் ஈவினிங் எவ்ரிவன். This has been my passion for a very long time. I love children and I think children deserve to be noticed and recognized all over the world. And stories are the best way to bring their attention to us, because stories can bring people together. They can also teach a lot of values. We all grew up with values because we listen to stories. But today I find that most children, even small babies, are looking at a phone. That's not good, because of the 5 senses that we have, visual is the strongest and visual can spoil very fast. So in order to take their attention away from phones, away from any gadget, we are hoping that when we tell stories, I have noticed when I go to government schools, when I go to colleges, when I do storytelling for adults, everybody is just listening like this. They don't even move, because stories have the power to gain somebody's attention and hold it. So it's very, very important. Storytelling is very, very important. It should reach every corner of the world, because today I find that people are not even talking to each other. Stories can help us bond. Stories can teach us what to do, how to react, what to do in any situation. So I think it's very, very important. Storytelling must come to the classrooms. Storytelling must be in every corner, in every house. People should sit down together and talk. What did you do today, the whole day? What happened to you yesterday? These are all stories. நீங்க கேட்கறதெல்லாம் கதை தானே. அங்க என்ன நடந்தது, இங்க என்ன பொய்யான கதையெல்லாம் வருது.
Yeah, so I think we need to change that. And stories are always, there will be some truth in stories. Every story has got truth in it. Adanale, we can teach so many things through stories. We can teach lessons, we can teach any concept, we can teach any kind of value. Ana adu moralize pandradilla. We will tell the story and we will leave it with children. What did you understand from the story? Keta podu. They will themselves will come out and ஒரே ஒரு perspective irukadu. 5 people listen to a story, 5 people will get different meaning from the story. Adanale we don't tell. This is the moral of the story. Inna kaatulna eppadi irundhu. The moral of the story is nu solluvaanga teacher. Indha edad irundhalu. Ippella appadi kadiyadu. We don't tell them the moral. We are not come to teach them something. We only come and tell the story. Let them have fun. Namukku sonna pole there will be songs, there will be drama, there will be acting. Ellarum act பண்ணுவாங்க. Expression la change ஆகும். Because we want to catch the attention. And the attention vandaduna once their heart is with you, mind is also with you. Yeah. So it's very, very important for teachers to understand that you should love the children first. Love the children, give them your love, then they will give everything to you. Children it's very, very important to talk them respect and love. And the respect எப்பவுமே இருக்கணும். பசங்க நான் say, hey, go there, go sit there, don't make noise. அப்படி பேசவே கூடாது. Always respect them. வாங்க, போங்க, உட்காருங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி சொல்லி கொடுக்கணும். நாங்க சொல்லுவோம், என்ன நீ கூப்பிடக்கூடாது, நீங்க தான் கூப்பிடணும். If we are talking to them like நீ, வாடி, போடி, அப்படி பேசினா, how will they talk to us with respect? We give respect, they will give us respect. Yeah. That's what I want to talk about. I'm very passionate about this. I really hope people will carry on the news with this so that we can carry this forward. Thank you very much. லைப்ரரியில் மேடம் எங்களுக்கு 4 வென்யூ கொடுத்துருக்காங்கங்க. 8வது ஃப்ளோரில் ஹாலு, சில்ட்ரன்ஸ் செக்ஷனில் இருக்கிற சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஏரியா, பிறகு செமினார் ஹாலு, அப்புறம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த போர்ட்டிகோல. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த 8வது ஃப்ளோரில் இருக்கிற ஹாலில் டீச்சர் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது. அதுக்கு ஸ்டோரி டெல்லர்ஸ் டீச்சர்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேரியஸ் டெக்னிக்ஸ், கதை சொல்கிறதுனா இந்த மாதிரி ஒரே சிங் சாங் வாய்ஸில் பேசணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடுலேஷன், ட்ராமா, தியேட்டர், பப்பட், ஸ்டிக் பப்பட் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்ட், கிராஃப்ட், டான்ஸ், மியூசிக் எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படியெல்லாம் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கம், இன்னைக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் we are willing to teach, சொல்லி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த ஒர்க் ஷாப்ஸில். பிறகு சில்ட்ரன்ஸ் கார்னரில் இருக்கிற அந்த ஹாலில் வெரி யங் சில்ட்ரன், ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரன், அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸ் நடத்த போகிறோம். அங்கே தாராளமாக ஒரு 100லேருந்து 200 குழந்தைங்க அங்கே உட்கார்ந்துருக்கலாம். அவங்களுக்குரிய ஸ்டோரிஸில் நம்ம சொல்கிறோம் தெரியுமா, கசக்கிற மருந்தாக இருந்தாலும் கொஞ்சம் தேனை கலந்து கொடுத்தா அது சீக்கிரம் உள்ளே இறங்கிடும்ட்டு. அதே மாதிரி எப்படி நம்ம முந்திலாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த குட்டி குட்டி கதைகளை சொல்லி அந்த கருத்து அப்படியே ஆணித்தனமாக அவங்க மனசில் பதியணும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி கதைகள் சொல்லி பாட்டும் விளையாட்டுமா சொல்லி கொடுப்போம். தட் வில் ஹேப்பன் இன் த சில்ட்ரன்ஸ் செக்ஷன். அடுத்து மிடில் ஸ்கூல் சில்ட்ரன் செமினார் ஹால், அது கொஞ்சம் பெரிய ஹால், ஒரு 200-250 சில்ட்ரன் உட்காந்துருக்கலாம் தாராளமாக. அதுக்கு மிடில் ஸ்கூல் 6லேருந்து 8-9 சில்ட்ரன், மோர் அபவுட் வேல்யூஸ், எஜுகேஷனல், அவங்களுக்கு எப்படி பாடங்கள் படிக்கலாம் யூஸிங் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் வில் பி ஆன் தட். ஆக்சுவலி நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியே இப்போ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி டெல்லிங் பெடகாகி அப்படின்னு ஒன்று. ஸ்டோரி டெல்லிங் பெடகாகினா ஒன்றுமே இல்லை, எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டூல். ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன்லி அ மெக்கானிசம், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் ஃபுல்லாகி எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோரிஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ். இப்போ டீச்சர்ஸ்க்கு சொன்னாங்க, அதே போல குழந்தைகளுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கதைகளா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டிப்பா குழந்தைய தாங்கிட்டு இருக்கிற தாய்மார்கள், அதாவது பிரெக்னன்ட் விமன், அவங்களுக்கும் நம்ம கதை சொல்ல முடியும். அவங்களுடைய பிறக்காத குழந்தைக்கும் கதை சொல்ல முடியும். இதை கதை சொல்லிகளா நாங்க மட்டும் சொல்லித்தரத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஆண்டாள் அப்படிங்கிறவங்களும் சொல்லித்தர போறாங்க. அதுல பிரெக்னன்ட் விமன் அவங்களும் கலந்துக்கலாம். எப்படி நம்ம கதைகளை சொல்லணும், அதனால என்ன பலன் இருக்கும், அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இன்னுமே சிறப்பா சொல்லி தருவாங்க.
அதே போல எங்களுடைய ஒர்க்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி நம்ம ஒரு கதை மூலியமா நம்ம ரீடிங் ஸ்கில்ஸையோ இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையோ டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கை முறையா ஆக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கதை வழியா சொல்லும் பொழுது அது கண்டிப்பா நடக்கும். ஒரு டீச் பண்ணோம் வெறும் சொல்லி தந்தோம்னா ஒன் டைம் லேர்னிங், பட் கதை வழியா சொல்லி கொடுத்தோம்னா அந்த லைஃப் டைம் லேர்னிங். ஒரு தடவை தான் சொல்லியிருப்போம், ஆனா வாழ்நாள் ஃபுல்லா அந்த கதையை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்படி அழுத்த திருத்தமா கதைகள் மூலியமா பல்வேறு விதமான கான்செப்ட்ஸ், அதாவது அகடமிக் கான்செப்டா இருந்தாலும் நம்ம சொல்லித்தர முடியும். அதே போல ஒரு நல்ல விஷயங்கள், ஆனஸ்டி, ஒரு நேர்மையா இருக்கணும், சரியான முறையில வளரணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தரதா இருந்தாலும் இயற்கையோட இணைந்து வாழணும், இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தரதுக்கு கதைகள் ரொம்பவே உதவியா இருக்கும். கதை சொல்லிகளுடைய திறமை அலாதியா இருக்கும். எப்படின்னா சொல்லும் விதத்துல குழந்தைகளுடைய செவியில புகுந்த கதை மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிடும். அது எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கேட்காதீங்க, வந்து பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. And I'm here to tell you about the launch of our Chennai Storytellers magazine, which is going to be launched on the inauguration day. Chennai Storytellers have been since 12 years. 12 years out, but still nobody had thought to, start a magazine. So with all our ideas, we have decided to launch the magazine. So whatever news, whatever articles, if any children want to give it, they can send it to us and we will get it printed in the magazine. So the magazine is going to be launched on 19th of August. Stories can away in the magazine. Good evening everyone. I am Swarna Priya. எல்லாரும் இப்போ சொன்னது மாதிரி 19ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அவங்கவுங்க எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் என்டையர்லி ஃப்ரீ என்ட்ரி. ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இதில் ஏன்னா எல்லாருமே நிறைய சொல்லியாச்சு அதை பற்றி. ஸோ இனிமேல் வந்து பாருங்கள். ஸ்கூல்ஸ் வந்து நம்ம லிங்க்கு QR கோடு எல்லாமே கொடுத்துருக்கோம். வில் பி ஷேரிங். அதில் வந்து யூ கேன் ரெஜிஸ்டர் டீச்சர்ஸ். அண்ட் இதில் வந்து சந்திரகலா வந்து இவங்கெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி நாங்கள் ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து என்ன ஆச்சுன்னா, சந்திரகலா வந்து ஒரு பேர்ன் விக்டிம். அப்படின்னா கெரசின் அவங்க மேலே பற்றிக்கிட்டு கழுத்துக்கு கீழே வந்து ஷீஸ் அ பேர்ன் விக்டிம் சர்வைவர். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு அத்தனை காலேஜஸ், கோயம்புத்தூர்லையும் சரி, விழுப்புரம்ல சரி, கடலூர்ல சரி போய் கதை சொல்கிற கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க தான். அண்ட் இவங்க போய் சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் இருக்கு. இந்த நம்ம இந்த ஃபெஸ்டிவலில் வந்து